ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுதர்சாஸ் டைம். சுதர்சாஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிக்கன் பிரியாணி சுவையாக எளிமையாக எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமாட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுக்கிறேன். இப்படி கலந்து இதை 1/2 மணி நேரம் ஊற விடணும். இப்படி மசாலா கூட இந்த சிக்கன் ஊறி 1/2 மணி நேரம் ஊறினா சிக்கன் பிரியாணி இன்னும் சுவையாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா வீட்டில் அரைச்சதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் இன்னும் மணமாக இருக்கும். இதுவும் கலந்து 1/2 மணி நேரம் ஊற விடுவோம். இதை ஊறட்டும். அப்புறம் நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கிலோ பிரியாணி அரிசி, பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா 2 முறை தண்ணியில் கழுவி ஊற வச்சுருக்கிறேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1/2 மணி நேரம் ஊறின மசாலாவில் ஊறின சிக்கன், 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக வெட்டி எடுத்துருக்கிறேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், கசகசா, சாதிப்பத்திரி, அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகு 2-3 எடுத்துருக்கிறேன். அப்புறமாட்டு இது கூட தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு, முந்திரி பழம், நெய் எடுத்துருக்கிறேன். நெய் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா பிரியாணிக்கு இன்னும் சுவையாக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் 1/2 மூடி. அப்புறமாட்டு இது ரம்ப இலை, பிரியாணிக்கு நம்ம சேர்த்துக்கும் போது ரொம்ப மணமாக இருக்கும். மல்லி இலை, புதினா எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் 1/2 மூடி நான் துருவி 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் எடுத்து வச்சுருக்கிற நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் காஞ்சது மாட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பழம் சேர்த்து நல்லா வதக்குறேன். அப்புறமாட்டு அது வதங்கினதும் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக நான் 1 ஸ்பூன் கல் உப்பு இன்னும் சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்படி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்கும். பச்சை மிளகாய் இது கூட சேர்த்து வதக்குறேன். பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக இந்த வெங்காயம் வதங்கி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். வதங்கட்டும். தீய மிதமான சூட்டில் தான் நம்ம அடுப்பை வச்சுருக்கணும். ரொம்ப கூட்டி வைக்கக்கூடாது. அப்புறமாட்டு இது நல்லா வதங்கி வந்ததும் இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுதோட நம்ம பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம இதை சேர்த்து வதக்கிக்கணும். அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற மல்லி இலை, புதினா, ரம்ப இலையும் இது கூட சேர்த்து வதக்குறேன். தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கணும். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமாட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த சிக்கன் துண்டுகளை இது கூட சேர்த்து எடுத்துக்கணும். ஊறின 1/2 மணி நேரம் ஊறின மசாலாவில் ஊறின இந்த சிக்கனை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். அப்புறம் 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நான் இதை நல்லா கலந்து விடுறேன். 1/2 கப்பு தண்ணி நம்ம 3 கப்பு அரிசிக்கு 4.5 கப்பு தண்ணி தேவை. நான் 1/2 கப்பு தண்ணி அப்புறம் 3 கப்பு தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா முதல்ல இதை கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து சிக்கன் துண்டுகளும் நல்லா வேகட்டும். கொஞ்சம் பாதி அளவு அந்த சிக்கன் துண்டு வெந்ததும் நம்ம ஊற வச்சு இந்த கழுவி ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்து கலக்கணும். இந்த அரிசி கலந்து விடும்போது மெதுவாக அரிசி உடஞ்சிராமல் கலந்து விடணும். வேகமாக கலரக்கூடாது. இப்படி மெதுவாக கலந்து விட்டதும் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் 3 கப்பு நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். 3 கப்பு தேங்காய் பாலும் சேர்த்து இதை நல்லா கலந்து விடணும். பொறுமையாக கலந்து விடணும். இது இனி மிதமான சூட்டில் வேகட்டும். இந்த அரிசி ஊறின அரிசிங்கிறனால உடனே 2 நிமிஷத்துலேயே நமக்கு கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இப்படி வந்ததும் இது கூட லெமன் 1/2 மூடி லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா இப்படி நல்லா வெந்து தண்ணியாக நிற்கும்போது நம்ம குக்கர் மூடி போட்டு 10 நிமிஷம் நான் அடுப்பில் வச்சுருக்க போகிறேன். 10 நிமிஷம் மிதமான சூட்டில் அடுப்பில் வச்சுட்டு மிதமான சூட்டுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம் ஆக்கி 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி நல்லா மலர்ந்து பூ போல் நமக்கு பிரியாணி சுவையாக மணமாக கமகமனி மணமாக உதிரி உதிரியாக அழகாக கிடச்சிருக்கும். நீங்களும் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். சிக்கன் பிரியாணி எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் பிரியாணி இந்த முறையில் நீங்கள் விரும்புனா
என்னோட கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சுதர்சாஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.